وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜுமாவுடைய நல்ல நாளில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் அல்லாஹ்வுடைய அருள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன்படி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, வணிகர் தினத்தை கடந்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அமானிதத்தை குறித்த ஒரு சில தகவல்களை இன்றைய ஜும்மாவினுடைய கருத்துகளாக முன்வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அருள்மறை குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நல்லூர்களை அடையாளப்படுத்தி காட்டுகிற பொழுது வெற்றி பெற்றவர்கள் என்ற வரிசையை அவன் வகைப்படுத்துகிற பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். கத் அஃப்லஹல் மூமினூன் சொல்லி ஆரம்பிக்கிற அந்த வரிசை தொடரில் வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அந்த நன்மக்கள், அந்த வெற்றிக்குரியவர்கள் எப்படி ஆக்கிக் கொள்வார்கள் என்றால் அவர்களுடைய நம்பிக்கையில் உடன்படிக்கையில் அவர்கள் சரியாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துவார். அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். தொழுகை நிலை நாட்டுவார்கள் என்றெல்லாம் சொல்லுகிற ரப்புல் ஆலமீன், தங்கள் மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று சொல்கிற ரப்புல் ஆலமீன், ஜக்காத்தை முறையாக வழங்குவார்கள் என்று சொல்கிற ரப்புல் ஆலமீன், அந்த வரிசையில் அல்லாஹு தஆலா அமானிதத்தை சரியாக பேணிக் கொள்வார்கள் என்று அடையாளப்படுத்துவார். நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள், மோசடி செய்ய மாட்டாங்க, உடன்படிக்கைகளை சரியாக பேணி நடந்துக்குவாங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். மதீனா ஷரீஃபிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தில் வந்த பொழுது அங்கு உள்ள மக்கள், வியாபாரிகள் தங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் ஏற்கனவே நெறிப்படாத அந்த சமூகம், அவர்களுக்கு முன்னால் அவர்களை நெறிப்படுத்துவதற்கு யாரும் வரவில்லை. இஸ்லாத்தை போன்று நெறிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு அமையவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு சில மோசடிகளை அவர்கள் பார்க்கிறார்கள்.
அளவு நிறுவைகளில் மோசடிகள், அதே மாதிரி அவர்களுடைய பொருட்குவியல்கள், அந்த விவசாய பொருள்கள் அதை விற்பனை செய்கிற பொழுது மேலே காய்ந்ததை வைத்துக்கொண்டு கீழே ஏற்கனவே நீரினால் அவைகள் சூழப்பட்டதாக வைத்து எடுத்து போடுகிற பொழுது அந்த நீரும் சேர்ந்து எடை கொடுக்கிற விதத்தில் அமைத்துக் கொள்கிற அந்த அமைப்பை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்து கொள்வது ஈமானிய அடையாளம் கிடையாது என்று தடை செய்தார்கள். அதற்கு இறைமறை குர்ஆனின் வசன வாக்கியமும் அவர்களுக்கு அருளப்பட்டது. இறைமறை குர்ஆன் சூரா அல் முத்தஃபிஃபின் அதனுடைய ஆரம்ப வாக்கியம் வைலுல் லில் முத்தஃபிஃபின், அளவு நிறுவைகளில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்கின்ற அந்த வாசகம் இறைமறை வாயிலாக அருளப்பட்டது. அல்லதீன இதத்தாலு அலன் நாசி யஸ்தௌஃபூன் வ இதா காலூஹும் அவஸனூஹும் யுக்ஸிரூன் என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் நடந்து கொள்கிற நடவடிக்கைகளை படம் பிடித்து காட்டினான். அவர்கள் விற்கிற பொழுது ஒரு போங்கும், வாங்குகிற பொழுது இன்னொரு போங்கும். வாங்கும் பொழுது நிறைவாகவே வாங்க வேண்டும் என்று ஆசை கொண்டு வாங்குகிறார்கள். விற்கிற பொழுது அதில் குறைவுகளை உருவாக்கி காட்டுகிறார்கள். இது மோசடியே என்று அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தினான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவீதிக்கு சென்று இந்த வாசகத்தை ஓதி காட்டினார்கள் என்று பதியப்படும் ஹதீசுகளில். அருள் நிறைந்த சஹாபிகள் அதை முன்னின்று சொல்வார்கள். நேராக கடைவீதிக்கு வந்த அந்த இடத்திலேயே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சீர்படுத்திய தகவல்களை எல்லாம் பார்க்க முடிகிறது. இப்ப இந்த வாசகம் வெறும் அளவு நிலுவைகளோடு நின்று விடுகிற ஒன்றல்ல. அமானித மோசடி என்பது எல்லா வகையான சூழல்களிலேயும் பேணப்பட வேண்டிய, அமானிதத்தை பேணுவது என்பது எல்லா சூழல்களிலேயும் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. எதிலேயும் அமானித மோசடி இருக்கக்கூடாது என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்தி காட்டும். அப்படி யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் சீரான அறிவாளிகள். சையதுனா பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெருமை மிகு இந்த சஹாபிகள், இந்த தோழர்கள் இதற்கான விளக்கத்தை தருகிற பொழுது அல் அமானது ஃபீ குல்லி ஷைஇன், அமானிதம் என்பது, நம்பிக்கை என்பது எல்லா வஸ்துக்களிலேயும் இருக்க வேண்டும் என்பார்கள். எவைகளிலெல்லாம் சிலதை வகைப்படுத்துவார்கள். ஃபில் உதுஇ, உது செய்கிற விஷயத்துல அதற்குன்னு முறையா செய்யணும், அதுல எந்த குறையும் வச்சிடக்கூடாது, அது தொழுகைக்கான மோசடியாக போயிடும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக ஒது செய்துவிட்டு வரக்கூடியவர்களுக்கு துஆ செய்வார்கள். அவசர அவசரமாக செய்துவிட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக விடுபட்டு வந்தால் அடுத்த கட்ட தொழுகை அது பாழாக போய்விடும், ஃபசாதாக போய்விடும். அதை சரியாக செய்தால்தான் தொழுகை சரியாக அமையும். எப்படி பொருளாதாரம், அவன் நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, தர்மம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு, அதிகமாக வாரி வழங்கணும்னு ஆசைப்படுறாரு, இல்லாதவர்களுக்கு தன் பொருளாதாரத்தின் பகுதிகளை ஒதுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த ஆசை வரவேற்கத்தக்கது, இது பாராட்டப்பட வேண்டியது, ஒரு அங்கீகாரம் பெற வேண்டிய ஒன்று இந்த எண்ணம் என்பது. ஆனால் இப்படி வாரி வழங்க வேண்டும், ஏழைகள் அனாதைகளுக்கு நான் கொடுத்துதவ வேண்டும், தேவை உடையவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் ஆசைப்பட்டு அவர் ஈட்டுகிற பொருளாதாரத்தை எப்படி வேண்டுமானாலும் பொருளீட்டலான்னு சொல்லி தவறான முறையில் தன் பொருளீட்டலை அமைத்துக் கொண்டு என்ன தான தர்மம் செய்தாலும் அங்கீகாரம் பெறுமானா அங்கீகாரம் பெறாது. அது இறை சமூகத்தில் மறுக்கப்பட்டதாக போய்விடும். அல்லாஹு தஆலா அவன் பரிசுத்தமானவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவன் பரிசுத்தமானவன், பரிசுத்தமானதை மட்டுமே அவன் அங்கீகரிப்பான். வேற எதையும் அவன் ஏத்துக்கலாம் மாட்டான். ஏன்? அவன் சுத்தமானவன். அந்த சுத்தமானவன்கிட்ட போய் அசுத்தம் போய் சேருமான்னா அசுத்தம் சேராது, சுத்தம் தான் போய் சேரும்.
எனவே நீங்கள் பரிசுத்தமான முறையில் பொருள் ஈட்ட வேண்டும். அதுதான் அங்கே போய் சேரும். எதிலும் சுத்தம் கடைபிடிக்கப்பட வேண்டும். சுத்தம் என்பது வெறுமனே இந்த தூசிகளை விட்டும் அசூசைகளை விட்டும், இது வெறுமனே உடலை சுத்தப்படுத்துதல் மாத்திரம் அல்ல, அகசுத்தங்கள் அனைத்தும் கூட. எனவே தான் அல்லாஹ் தஆலா வலா யுஷ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதாம்பா, என்ன வணங்கணும்னு முடிவு பண்ணிட்டா எனக்கு மாத்திரம் அடிமையா இருந்துக்க, இன்னொரு ஆளுக்கு அடிமையா இருப்பேன்னு என்கிட்ட வந்தா அது கூட எனக்கு தேவையில்லைன்றவான். என்ன வணங்குற விஷயத்துல நீ இன்னொருத்தனுக்கு அடிமையா இருந்துதான் என்கிட்ட வணங்குவான், அந்த வணக்கம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவான் அல்லாஹ் தஆலா. அவன் பரிசுத்தமானவன், பரிசுத்தத்தை ஆசைப்படுகிறான். அப்ப ஒதுவில் அமானிதம் இருக்கிறதுன்னாங்க, அதை சரியாக பேண வேண்டும். இல்லை என்றால் அதுவும் அமானித மோசடிதான். ஒஸ்ஸலாத்தி, தொழுகையில் அமானிதம் இருக்கிறது. தொழுகையை சரியாக தொழ வேண்டும். நாம் கேவாஸ்துக்கு சும்மா ஏதோ நின்னுகிட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கத்தோட முடிச்சுட்டு போயிருவோம்னு சொன்னா அது சடங்காக போய்விடுமே தவிர இபாதத்தாக மாறாது. அப்ப அதிலேயும் அமானிதம் இருக்கிறது. இறை சமூகத்தில் நிற்பதில் உள்ளொன்றும் புறமொன்றும் இருந்தால் அது எப்படி சீராக அமையும்? நின்றால் அல்லாஹுவுக்கு முன்னால் நிற்க வேண்டும், குனிந்தால் அல்லாஹுவுக்கு முன்னால் குனிய வேண்டும், நிமிர்ந்தால் அல்லாஹுவுக்கு முன்னால் நிமிர வேண்டும், அவனுக்காக செய்ய வேண்டுமே தவிர அதுல ஏதாச்சும் ஒரு கலப்படம் உருவாகும் என்றால் அது அமானித மோசடி. மக்களுக்காக, புகழுக்காக, பேருக்காக, தன்னுடைய சுய தேவைகளுக்காக தொழுதாத்தான் ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அவன் பாட்ட தொழுகை நிறைவேற்றான் வைங்க, தொழக்கூடிய ஆளுதான். ஆனா அவர் ஏதாவது ஒரு தேவையை முன்னின்று, என்ன திடீர்னு பள்ளி பக்கம் ரொம்ப ரொம்ப அழகா காணப்படுதுன்னு சொன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஆமா ஆமா அல்ஹம்துலில்லாஹ் சில தேவைகள் நிறைவேறிக்கிட்டு இருக்கு, அதனால நான் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்பாங்க. அப்படி ஒன்றும் இறைவனுக்கு செய்யக்கூடாது. அவனை அடிமையாக மாத்திரம் நிற்க வேண்டுமே தவிர தேவைகளுக்காக தொழுகையை நிறைவேற்றக்கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலர்கள் தன் ஹாஜத்துகளுக்காக என்ன செய்வாங்க, இத்தனை நாள் தொழுவாங்க. அப்படியெல்லாம் தொழக்கூடாது. அது கடமை. அதை சரியாக ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றியாக வேண்டும். அவன் அடிமையாக நிரூபிப்பதற்கான தருணம் நன்றிக்காக மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். அப்ப தொழுகையில் அமானிதம் இருக்கிறது. ஜக்காத்து சரியாக கொடுத்து விட வேண்டும். அதில் குறை வைத்தால் அது அமானித மோசடி. யாராவது ஜக்காத்துல கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறாங்க, அது அமானித மோசடி. சரியாக பார்த்து கொடுக்க வேண்டும். அளவு 2.5% 2.5% கொடுத்தே ஆகணும். அதுல கொஞ்சம் குறை வைத்தாலும் அமானித மோசடி தான். அல்லாஹ்வுக்கு செய்கிற அமானித மோசடி. யார்? இந்த பெருமக்கள் சஹாபிகள் இதை தெளிவோடு சொல்கிறார்கள். ஒல் ஜனாபா, ஜனாபத்து குளிப்பு கடமையாகுது. அந்த நிலைமையில் அவர் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதை பரிசுத்தமான முறை. இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு அது தெரிகிறது இல்லை. அந்த ஒழுக்க பாடங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிற வழிகளும் புரியவில்லை அவர்களுக்கு. எதையாச்சும் தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுறாங்களே தவிர ஒரு தவறி போன தொழுகைகளை ஒரு சுபுகல தூங்கிட்டார் ஒருத்தர், வாராரு தொழுகல்லையான்னு கேட்டா ஆனா தூங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. சரி தூங்கிட்டீங்க, தொழுகை நிறைவேற்றணும் இல்லையா? இல்ல இது லுகர் ஆயிடுச்சு இல்ல அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு தெரியல, முழித்தால் உடனே தொழுதரணும்னு தெரியல. இந்த பிள்ளைக்கு ஜனாபத்தை பத்தி எப்படி தெரிய போகுது? வயது வந்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கிறது. அதுக்கு தான் மதரசாக்கள்னு இருக்கு, பெரியவர்களுக்கு போதிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது, ஒழுக்க பாடங்கள் நடைபெறுகிறது. ஆனா அந்த பிள்ளைகள் அதற்காக நேரம் ஒதுக்கிறது இல்லை, வாரதில்லை. கேட்டா நாங்க கூகுள்ல தேடிக்கிறோம். அதில் எல்லாத்தையும் நீங்க தேடி கண்டுபிடிச்செல்லாம் நீங்க நிறைவேற்றவும் முடியாது. அது சீராக உங்க கல்புல போய் சேராது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆசானிடத்தில் அமர்ந்து படிக்கிற கல்வி என்பது வேறு, கையில கிடைக்கிற சரக்க சும்மா வாசிச்சுட்டு போறதுங்கிறது வேறு. அது கல்வில் ஒரு நாளும் போய் சேராது. அது காதுகளிலும் கண்களிலும் மாத்திரம் தான் இருக்குமே தவிர அது கல்புகள்ல போய் சேராது. எது கல்வை ஆட்கொள்ளுமோ அந்த தகுதி படைத்ததோடு நாம் இருக்க வேண்டும். சரி ஹைர். அப்ப இந்த ஜனாபத்து விஷயம், அதே மாதிரி நோன்பு, அதே மாதிரி அளவு நிறுவைகள், இவைகள் எல்லாம் அமானிதத்தில் உள்ளது. இதிலெல்லாம் அமானிதத்தை பேணிக் கொள்ளணும் என்று சொன்னார்கள். கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, லம் யுரஹிஸுல்லாஹு லில் முஸிரின் வலா லி மூசிரின் அய்யும்சிகல் அமானா. வசதி படைச்சவங்களா இருந்தாலும் சரி,
வறியவனாக இருந்தாலும் சரி, யாரும் அமானிதத்திலிருந்து தப்ப முடியாது. ஒரு ஏலபால அவர் ஏதோ கிடைச்சதை எடுத்து தின்னுட்டாரு, அதனால ஓகே அப்படின்னு விட்டுருவானா? ஒரு வசதி படைச்ச ஏதோ ஒரு வீட்டுல போனாரு, இவரு பசி, அங்கேருந்து ஏதோ ஒன்ன திருடி சாப்பிட்டுட்டாரு, பாவம் ஏழை, அதனால அது அமானித மோசடி இல்ல, நம்ம கண்டுக்க கூடாது, நல்லா விட்டுருவானா? விடமாட்டான். ஒரு பணக்காரரு, வசதி படைச்சவரு, அவர் நம்ம மேல சொன்ன மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக தானே நான் இந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லிட்டு தவறான பொருளீட்டல்ல ஈடுபடுறாரு, அல்லாஹ் விட்டுருவானா? அதெல்லாம் விடமாட்டான். உங்களுக்கு எதை அல்லாஹ் தாரானா அதைத்தான் கேட்பானே தவிர நமக்கு தராததை குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்க போறதில்லை. நீ ஏன் கொடுக்கலன்னு கேட்க மாட்டான், நீ ஏன் சரியா சம்பாதிக்கலன்னு நல்லா கேட்பான், ஏன் ஒழுக்கமா நடந்துக்கலன்னு நல்லா கேட்பான். ஏன் கொடுக்கலங்கிறது அல்ல, தந்ததிலிருந்து என் தரவில்லை என்றுதான் அல்லாஹ் சொல்வானே தவிர தராததை ஒண்ணு அல்லாஹ் கேட்க போறதில்லை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய கடன்கள், வசதி கடன்கள், அந்த வசதி கடன்கள் என்கின்ற பெயரில் விழுகிற வட்டிகள் எவ்வளவு ஏராளம். வசதி கடன் வட்டிகளோடு கலந்து செல்கிறது. பேணிக்கையோடு சிலர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நேற்று யதார்த்தமாக ஒரு போன் கால், ஒரு பெண்மணி பேசுகிறார்கள், ஒரு தாயார் பேசுகிறார்கள். ஒரு சின்ன மசாலா, என் மகனார் அவருக்கு இது கொடுக்கறாங்க, லோன் கொடுக்கறாங்க, வழிய கொடுக்கிறார், தரம் கொடுக்க தான் செய்வான், வழிய கொடுக்கிறார்கள், அவங்க கம்பெனில இருந்து இது பண்றாங்க. ஆனா பெற்றோர்கள், தகப்பனார் கொஞ்சம் என்ன செய்யறாங்க, சிரமத்தில் இருக்கிறாங்க. இப்ப இந்த இதை நாங்க எடுத்து பயன்படுத்தி அதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிக்கலாம்னு இருக்கிறோம். ஆனா மகனார்கிட்ட கேட்டா மகனார் சொல்றாரு, நான் அதை எடுக்க முடியாது, ஏன்னா அதுல வட்டி கலக்குது அப்படிங்கிறாரு. சிரமமாவும் இருக்கு, யார்கிட்ட போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் கையேந்துறதா அப்படிங்கிற சூழல். அந்த நிலைமையில இப்படி வரக்கூடிய தொகையிலிருந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சா அது தவறாகி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப அந்த தாய், அப்ப ஒரு பேணிக்கே இருக்க போய் தான் அந்த குடும்பம் கேட்குது, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப விஷயத்தை சொன்னோம், அப்படி போடுறதுல வட்டி கலக்கும்னு சொன்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்தக்கூடாது. அவன் கொடுக்கறது 5 லட்சம் ரூபாய், 5,50,000 ரூபாய் கட்டணும். அதுக்கு அவன் பல்வேறு விதமான காரணங்களை சொல்லுவான், அந்த சர்வீஸ் சார்ஜ், இந்த சர்வீஸ் சார்ஜ், ஏதாச்சும் ஒண்ணு போடுவான். ஆக மொத்தத்தில் அவன்கிட்ட கேளுங்க, அது வட்டி தானா அப்படிங்கிறது நன்றாக தெரிகிறது. வட்டின்னு சொன்னா உங்கள் மகனார் சொல்லக்கூடிய சூழலுக்கு நீங்க கட்டுப்பட்டுருங்க. அல்லாஹு தாலா உங்களுக்கு தருகிற இந்த சோதனை இது மாதிரி சந்தர்ப்பத்தில் சில சலுகைகளை சுற்றி தருவது போன்றும் காட்டுகிறான், அதுவும் சோதனை தான். ஏற்கனவே நீங்கள் ஒன்றை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த சோதனை இப்ப அல்லாஹு தஆலா இது தருவதின் மூலமாக ஒரு சின்ன சோதனையை தாரான். இப்படி ஒரு சோதனையை கொடுத்து இதை கொடுத்து பார்ப்போம், இதை எடுக்கிறானான்னு பார்ப்போம். இந்த சோதனையில் அவன் வெற்றி பெறுகிறானா பார்ப்போம் தான் அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த தருணத்துல எப்படின்னா, நல்ல பசியான நேரத்துல ஏதோ ஒரு பொருள் யாருக்கோ அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொருளை இவன் பசிச்சு தானே இருக்குன்னு சொல்லி, பசியும் ஒரு சோதனை தான், வைக்கப்பட்டிருக்கிற பொருளும் சோதனை. இந்த சோதனையில் அவன் வெற்றி பெறுகிறானா அல்லது நஷ்டமடைகிறானா என்பதை ஒரு மோமினுக்கு அல்லாஹு தஆலா அவன் எல்லா வஸ்துவிலும் சோதனையை வைத்திருக்கிறான். எனவே இல்ல நாங்க தகப்பனார் சொன்ன நாங்க எடுத்துட்டு அடைக்கிறோம், குற்றம் எங்கள் மீது வேண்டாம் வரட்டும், ஓ மேல வராது, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அவ சொன்ன சரிதான், அவர் சொல்ற வார்த்தை அப்படின்னாலும் தரமாட்டேன்னு மகன் சொல்றாரு. அப்படி அதுக்கு என்னன்னாங்க, உண்மைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆக்கிலுர் ரிபா வ மூக்கிலுஹு வ காத்திபு வ ஷாஹிதை. ஆக்கிலுர் ரிபா வட்டியை சாப்பிடுறவன், வ மூக்கிலுஹு அந்த வட்டிக்கு சாப்பிட கொடுக்கிறவன். அப்ப கொடுக்கிறவன் எடுக்கிறவன் 2 பேரு. மூன்றாவது ஒ காத்திபு அதற்காக கணக்கு எழுதுறான அந்த எழுதுறவன், ஒ ஷாஹிதைஹி 2 சாட்சியாளர்கள் அதுல வைப்பாங்க. சும்மா கொடுத்துருவானா லோனு, அவன் தரும் பொழுது சரிப்பா எடுத்துக்கன்னு சொல்லிடுவான்னா சாட்சி கையெழுத்து யாரு போடுவான்னு கேட்பான். அதுக்கு 2 பேரை கூட்டு போவான். சில பேர் சொல்லுவான், சாட்சி தானே போட்டேன், நான் அதுல சம்பந்தமே இல்லை, அதுல 5 பைசா கூட நான் வாங்கல, அவன் வாங்குறதுக்கு நான் கையெழுத்து போட்டேன்பா. ஆக இவன் கையெழுத்து போடாம அவன் கொடுக்கவும் மாட்டான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாப்பிடுறவன், சாப்பிட கொடுக்கிறவன்,
அதற்கு அதை எழுதுறவன், அதற்கு சாட்சியா இருக்கிறவன் எல்லாரும் குற்றத்தில் சமபங்கு உடையவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்ல வருகிற செய்தி, ஒரு சில பேடிக்கையான குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில பேர் அவன் அள்ளி போட்டுட்டு அவன் பாட்டுல தின்னுட்டு அல்லாட்ட பதில் சொல்லிக்கலாங்கிற அந்த திமிரு பிடித்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அமானித மோசடி யாரு செய்தாலும் அல்லாஹ் விட மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, இறை பாதையில் தன்னுயிரை கொடுத்தவர்கள் கூட அமானித விஷயத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கும் என்றால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து தடைபட்டு நிற்கும் என்றார்கள். எந்த அளவுக்குள்ள ஆட்கள் சாதாரண ஆள் இல்ல. நாம தொழுகிறோம், சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுருமா? அப்படி மன்னிக்கப்பட்டதாக ஏதாச்சும் நம்ம கிட்ட உத்தரவாதம் கிடைக்குமா? அதுவே நமக்கு சோதனை அமைஞ்சாலும் அமைஞ்சிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபவைலுல் முஸல்லீன் அல்லாஹ் சொல்லத்தானே செய்யறான். தொழுகையாளிக்கு கேடு இருக்கிறது அல்லாஹ் சொல்லத்தானே செய்யறான். அப்ப அவன் தொழுதவன் தானே. அப்ப சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால கூட பாவம் மன்னிக்கப்படுமாங்கிற உத்தரவாதம் கிடையாது. அது பரிசுத்தமாக இருந்தால் அல்லாஹு தஆலா எல்லா பாக்கியத்தையும் தருவான். ஆனால் தன் இறை பாதையில் தன்னுயிரை கொடுத்த ஒருவர் அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த உலக இந்த பூமியில் தொடுவதற்கு முன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற அந்த ஷஹீது கூட அமானித விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்றால் கிடைக்க வேண்டிய பதவியில் அந்தஸ்தில் தடை இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படின்னா சாமானியால்னா எப்படி? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறை சமூகத்துல முதல்ல நடந்த ஒப்பந்தமே அமானிதம் தான். இறைமறை குர்ஆன் சூரா அல்-அராஃபினுடைய 172வது ஆயத்து, وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ وَذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ தான் அல்லாஹ் கேட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டிலிருந்து அத்தனை ரூஹுகளும் வெளியேற்றப்பட்டு அத்தனை ரூஹுகளையும் அல்லாஹுவின் சமூகத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், உங்க ரப்பு இல்லையா அப்படின்னு கேட்டான். உங்க ரப்பு நாதானேன்னு கேட்டான். காலு பலா, எல்லாம் ஆமான்னு சொல்லிச்சு. ஷஹீதுனா நாங்கள் சாட்சி சொல்கிறோம்னு சொல்லிடுச்சு. அப்ப அந்த சாட்சி என்பது நாமும் சொன்ன சாட்சி தான். ஆமா நீதான் ரப்புன்னு சொல்லி அதில் கடைசி வரைக்கும் அந்த நம்பகத்தன்மையை சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும். அவன் தான் ரப்புன்னு ஆகி போச்சுல்ல. அவன் தான் ரப்புன்னா நாமெல்லாம் அடிமைன்னு அர்த்தம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அடிமை தலத்தை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மிடத்தில் ஒருவர் ஒரு பொருளை தந்திருக்கிறார் என்றால் அதை எதற்கு தந்தாரோ அதற்குத்தான் பயன்படுத்த வேண்டும். அது அல்லாத விதத்தில் பயன்படுத்துவது குற்றம். ஒரு கம்பெனி அவருக்காக அந்த கம்பெனி அவருடைய நிறுவன பர்பஸுக்காக வாகனத்தை கொடுத்திருக்குது. அவரு பாட்டில எடுத்துட்டு வேற எங்கேயோ போறாருன்னு வைங்க, கம்பெனி குற்றமாக பார்க்கும். ஏன்னா அதுக்கு தரலையே அப்படின்னு சொல்லும். அப்ப எதற்கு கொடுத்தார்கள்? அல்லாஹ் நமக்கு கண்ணை தந்தான், அது எதற்கு தந்தானோ அதுக்கு தான் பயன்படுத்தணும். காதை தந்தான், அதை எதுக்கு தந்தான் அதுக்கு தான் பயன்படுத்தணும். இதுக்கெல்லாம் பயன்படுத்தாதேன்னு அல்லாஹ் சொல்லுவான். சம்மாஉனல் கதிபி அக்காலுனல் யஸ்ஹுத்துமா. கெட்டதை பேசுறதுக்கு நாக்க பயன்படுத்தலாமா? தவறு பேசுறதுக்கு பயன்படுத்தலாமா? பொய் பேசுறதுக்கு பயன்படுத்தலாமா? அடுத்தவனை பத்தி புறம் பேசுறதுக்கு பயன்படுத்தலாமா? இந்த காதுகள் அந்த மாதிரி வாடகைக்கு விடலாமா? கண்களை தகாததை பார்க்கிறதுக்கு பயன்படுத்தலாமா? ஒவ்வொரு உறுப்புகளும் எதற்காக அல்லாஹ் தந்தானோ அதற்காக மாத்திரம் தான் பயன்படுத்த வேண்டும். அது அமானிதம். அதனாலதான் ஃபுகஹாக்களுக்கு மத்தியில சட்ட பிரச்சனைகள் எதுக்கு மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக, இறைவனோ இறை தூதரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மிக தெளிவாக சொல்லவில்லையோ அதுல கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். காலம் உள்ளவங்க இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது. அந்த கருத்து வேறுபாடுகள், அதுல உள்ள ஒரு கருத்து வேறுபாடு தான் ஃபுகஹாக்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு தான், முஃப்திகளுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு தான் உறுப்பை தானம் செய்யலாமாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன்னா அதுல தெளிவான ஒரு செய்தி குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ கிடையாது. மிக தெளிவாக கூடும் கூடாது அப்படின்னு தெளிவாக அப்படி கிடையாது. ரத்த தானம் செய்யலாங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை, அது செய்யலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் ரத்தம் கொடுத்து எடுத்திருக்கிறாங்க. எடுத்த ஒன்றை பிறருக்கு கொடுக்கலாம். ஆனால் சாப்பிடக்கூடாதுங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது.
கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அடுத்தவங்களுக்கு ரத்த தானம் செய்யறாங்க, ஏன் செய்யலாம்? அது ஊறுகிறது, அதனால் செய்யலாம். ஆனால் அதை விற்பனை செய்யலாமாங்கிறதுல கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? அது அல்லாஹ் தருகிற ஒன்று, அதை நீங்க விற்பதற்காக அல்லாஹ் ஒண்ணும் தரல அங்க. அப்ப கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உறுப்பை தானம் செய்யலாமாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. ஃபுகஹாக்களுக்கு மத்தியில, முஃப்திகளுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்கிறது. சில முஃப்திகள் கொடுக்கலாம்பாங்க, சில பேர் கொடுக்க கூடாதும்பாங்க. ஏன்? அது மீண்டும் வளருகிற ஒன்றல்ல. ஒரு ஆளு கையை தானம் பண்றாரு, கண்ணை தானம் பண்றாரு, இல்ல மோத்தா போறாரு, இறப்பவர் கொடுத்து விட்டு போலாமா அப்படின்னு கேட்டா அதுலயும் கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன்? இறப்பவர் அவருக்கு தந்த உறுப்போடு தான் அங்கே நாம் வைக்க நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதுல இருந்து ஒன்ன உருவிட்டு கொடுன்னு சொல்லிட்டு மார்க்கம் சொல்லல. முன்னாடி நடைமுறையில் ரசூலுல்லாஹி காலத்துல அப்படி நடக்கல. இப்ப கருத்து வேறுபாடு இருக்கு. அப்ப ஒரு உறுப்பு அது நம்மிடம் தரப்பட்ட ஒரு அமானிதம், அந்த அமானிதத்தை சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த கருத்து வேறுபாடுகள் கூட ஹதீஸ்களின் அடிப்படையில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க சிலர்கள். சஹாபி, நான் ஏற்கனவே சபையில சொல்லி இருக்கிறேன், ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கான ஹத்த நிறைவேற்றுங்க அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சீங்கிறாங்க? நான் திருடிட்டேன் அப்படிங்கிறாங்க. திருடிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எதை திருடுனீங்க? ஒரு பெருமதியான ஒட்டகத்தை திருடிட்டேன். அப்படியா? உடனே ரசூலுல்லாஹ் விசாரிக்க ஆள் அனுப்புறாங்க. அந்த நபர் இவர் யார சொன்னாங்களோ, எந்த வீட்டுல எந்த நபருடைய ஒட்டகத்தை திருடுன்னு சொன்னாங்களோ போய் கேட்டு வாங்குங்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆமா திருட்டு போயிருக்கு எங்க ஒட்டகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. எவ்வளவு பேணிக்கையான சஹாபிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சூழ்ந்திருந்த சஹாபிகள் எவ்வளவு பேணிக்கை உடையவர்கள். சில பேர் சஹாபிகள்ட்ட பேரை சொல்லிட்டு தப்பிக்க பார்ப்பான். விபச்சாரமே செஞ்சுட்டு மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு செய்யலையான்னு கேட்ட விமர்சகன்லாம் இருக்கதான் செய்யறான். சஹாபிகள் பேரை சொல்லி தப்பிக்க முடியாது. அதே மாதிரி கல்லடி வாங்கி சாவும் செய்யணும், மோத்தா போவும் செய்யணும். அதே மாதிரி நடக்குமா? அதை விட்டு போட்டு பேருக்கு சஹாபிகள் இழுக்கப்படாது. இங்க சஹாபி பேணிக்கையோடு சொல்றாங்க, நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன்ட்டு. அப்படியா? கேட்டாச்சு, விசாரிச்சாச்சு, தப்பு நடந்தது தெரிஞ்சு போச்சு, இப்ப தீர்ப்பு கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டா தீர்ப்பு கொடுத்தாகணும். கொடுக்கறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கையை வெட்டுங்கோ, மணிக்கட்டோட வெட்டுங்கோங்கிறாங்க. அந்த சஹாபி துணிந்து கை வைக்கிறார்கள். வச்ச உடனே இப்படி கை துண்டிக்கப்படுகிறது. சஹாபி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கை துண்டிக்கப்பட்டு இந்த துண்டான கை அப்படி கீழே விழுகிறது. ரத்தம் பீரிட்டு செல்லும். அதற்கு சிகிச்சை அளிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த கை துண்டிக்கப்பட்டு அது கீழே விழுகிறது. இந்த சஹாபி ஆவுன்னுலாம் கத்தல்ல. அவங்க சொன்ன வாசகம் ஹதீஸில் பதியப்படும். எப்படி தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எதற்கு? இந்த ஒரு துண்டின் மூலமாக ஒட்டுமொத்த உடலையும் நரகத்திற்கு செல்லாமல் என்னை பாதுகாத்த ரப்புக்கே எல்லா புகழும். நான் இந்த ஒரு துண்டு இந்த உடலோடு சேர்ந்திருந்தால் இந்த ஒட்டுமொத்த உடலும் அல்லவா நரகத்துக்கு போகும் இந்த செயல்னால. அப்ப இந்த ஒரு துண்டு பிடித்து கொண்டு வந்தது, இதை வெட்டி கீழே போட்டாச்சு. இதனால் இந்த உடல் முழுவதும் நரகிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. அப்படி பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்மால் உரைய முழுங்கிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாங்கிறான, எப்படி முடியும்? இப்ப நான் சொல்ல வர்ற விஷயம், இந்த ஒரு துண்டு இவருக்கு சொந்தமானது. இதை கொண்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்க முடியுமா? முடியாது. அப்படிங்கிற அந்த சட்டங்கள் சில நாட்டில் சில சூழல்களால் என்ன செய்யறாங்க, அந்த முஃப்திகள் அனுமதிக்கிறாங்க. வளர்ந்த நாடுகளில் சில இதுல இந்த மாதிரி உறுப்பு தானங்கள் நீங்க கொடுக்கறேன்னு சொன்னாதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அது எங்கேயோ போயிடும். எல்லாத்துக்கும் அவங்களுக்கெல்லாம் போக மிச்சம் இருந்தா தான் வருங்கிற சூழல். இருதயம், நான் மோதா போனா நான் என் இருதயத்தை தந்துடுறேன்னு இவர் எழுதி கொடுத்தா தான் இவருக்கு ஏதாச்சும் மாற்று இருதய அறுவை சிகிச்சை நடக்கணும்னு சொன்னா வேற இருதயம் இவருக்கு வழங்கப்படும், வேற உறுப்பு இவருக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதனால வேற வழி இல்லாம எழுதி கொடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். சரி, சொல்ல வருகிற விஷயம், ஒவ்வொரு உறுப்புகளும் அமானிதம். அந்த அமானிதத்தை சரியாக பேணிக் கொள்ளணும். நாங்க மிக பேணிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் எல்லாத்திலையும். ஆனா இன்னைக்கு ரகசியங்கள் அமானிதம். ஒரு ஆள் ரகசியமா நம்மகிட்ட ஒரு செய்தி சொல்றாங்க, இவர் போற போக்கில் ஊதிட்டு சொல்லிட்டே சொல்லுவாங்க. தமிழ் இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, செய்தியை போய் யார்கிட்டயா சொல்லி
சீக்கிரமா போய் சேரணும்னா யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டா போதும், அது எவ்வளவு சீக்கிரமா போகணுமோ அவ்வளவு சீக்கிரமா போய் சேர்ந்துடும். அது யார்கிட்ட சொல்லாத, யாருக்கு போய் செய்தி சேரணுமோ அவன் பேரைய சொல்லி இவன்கிட்ட மாத்திரம் சொல்லிடாதன்னு சொன்னா முதல்ல அவன்கிட்ட போய் சேர்ந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு இபிலீஸ் நம்ம பக்கத்துல இருந்துகிட்டு இருப்பான் செய்தியை சொல்ல வைக்கிறதுக்கு. ரகசியங்கள், ராணுவ ரகசியமே கசையுத, ஒப்படைக்கப்பட்ட ராணுவ அந்த ரகசியத்தை வெளியிடுவது என்பது கொடும் குற்றம். ஆனா ராணுவ ரகசியமே கசியுது, இவனே கசிய விடுவான், இவனே எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அதுக்கப்புறம் எவன் குற்றம் செய்தான் அவனை விடமாட்டேன்னு கொக்கரிச்சுக்கிட்டு கிடப்பான். ரகசியம் எப்படி வெளியே போச்சு? ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் தளர்த்தப்படுகிறது என்ற செய்திகள் தளர்த்தப்படுகிற பொழுது எப்படி செல்கிறது? ஒரு பெரிய ஒரு தலைகளை யாராச்சும் சோழியை முடிக்கணும்னு முடிவு பண்ணோம்னா முதல்ல அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு வட்டத்தை லேச லேச அகற்றிடுவான். பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாருங்கிற தகவல் அங்கிருந்து தான் ஸ்பையா போகும். அது ஒரு கொடூரனை கொலை செய்வதாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிட்டு என்ன செய்வான், சோழியை முடிக்கிறதா இருந்தா இப்படி பண்ணுவான். ராணுவம் மிக பாதுகாப்பிற்குரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திட்டத்தை இங்க வகுக்கிறாங்க. இந்த ரகசியம் வெளியே செல்கிறது, இதை செய்தது சொன்னது யார் என்று கேட்டுவிட்டு மிக வன்மையாக அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டனம் தெரிவித்தார்கள். மிகுந்த வார்த்தையோடு அவர்களை தண்டித்தார்கள். அப்படி செய்யக்கூடாதுன்னாங்க. ரகசியங்கள், ஆனா ராணுவ ரகசியம், ஒரு நாட்டின் ராணுவ ரகசியமே கசிகிறது. எவ்வளவு பெரிய அமானித மோசடி! நம்ம கிட்ட சொல்ற சின்ன சின்ன ரகசியங்கள் கூட மிகுந்த பாதுகாப்போடு, அப்படி பாதுகாக்க முடியும்னா தான் செவிய கொடுக்கணும். உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்ற, யார்ட்டையும் சொல்லிடாதியோ, மன விட்டு சொல்ற அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க, என்னால் அதை பேணி பாதுகாக்க முடியும்னு சொன்னா சொல்லுங்கன்னு சொல்லணும். இல்ல என்னால பாதுகாக்க முடியாத அந்த தகுதி என்கிட்ட இல்லைன்னு சொன்னா என்கிட்ட சொல்லாதையோ, எனக்கு அந்த தகுதி கிடையாது, வேணா நீங்க வேற யார்ட்டையும் சொல்லிக்கங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு தவிர்ந்தனுமே தவிர, இல்ல இல்ல அவர் தான் சொன்னாரு அப்படின்னுகிட்டு இவன் உள் வாங்கிக்கிட்டு போனோம்னா இதை குறித்தும் நாளை மறுமையில் தண்டனை பெறக்கூடிய சூழல் உருவாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அமானிதத்தை மிக சரியாக நாம் பேணிக்கொள்ள வேண்டும். அழகான முறையில் அதை நாம் சரியாக பாதுகாத்துக் கொண்டால் மாத்திரமே வெற்றி பெற முடியும். இறைமறை குர்ஆனின் ஒரு செய்தியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அமானிதம் என்கின்ற ஒன்றை, எல்லாத்திலையும் அமானிதம் இருக்கு, இந்த ஒட்டுமொத்த அமானிதத்தையும் அல்லாஹு தஆலா எல்லாத்திலையும் அமானிதம் இருக்கு நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த ஒட்டுமொத்த அமானிதத்தையும் அல்லாஹு தஆலா இப்ப என்ன செய்யறான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா அல் அஹ்ஸாபினுடைய 72வது ஆயத்துல, இன்னா அரதனல் அமானா, அமானிதத்தை எடுத்து காட்டினோம், அல சமாவாதி, வானங்கள் 7 வானங்கள் அதுல காட்டணும், உல் அருதி பூமியிட்ட காட்டணும், உல் ஜிபாலி மலைகள்கிட்ட காட்டணும். இந்த அமானிதத்தெல்லாம் சுமக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம். ஃபஅபைன, எல்லாம் மறுத்துருச்சு. ஐயஹ்மில்னஹா, சுமக்க முடியாது. முதல்ல சொன்னேன் இல்லையா, என்னால சுமக்க முடியாதுன்னா கேட்கக்கூடாது. அப்ப அதெல்லாம் எங்களால முடியாது ரப்பே, எங்களை உற்றுன்னு சொல்லிச்சு. அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹல் ஐயஹ்மி வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹல் இன்சான், அதன் மீது ஆசை கொண்டு சுமந்தவன் யாருன்னு சொன்னா இன்சான்ங்கிற மனுஷன் தான் சுமந்தான். அது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், அதை காட்டுறதும் அவன் தான், சுமக்க வைக்கிறதும் அவன் தானே. அப்ப மனிதனால் முடியும், அதனால காட்டணும். அல்லாஹு தஆலா மலைகளால் முடியாது, வானங்களால் முடியாது, பூமியால் முடியாது, மனிதனால் முடியும். அதனால அல்லாஹ் மனுஷன்ட்ட காட்டினான். காட்டுவதும் அவன் தான், சுமக்க வைப்பதும் அவன் தான். ஏற்கனவே தீர்மானத்துல உள்ளது தானே, என்ன புதுசாவா அவன் காட்டினது? இந்த மனுஷன் சுமப்பானான்னு தெரியாமலா காட்டினா? இவனா முடிவு செஞ்சு சுமந்துட்டானா? இல்ல இல்ல, மனிதனிடம் அந்த தகுதி இருக்கிறது என்பதால் காட்டினான். அதனாலதான் ஒரு மிருகத்திட முடியாது. ஒரு மனுஷன்ட்ட ஒரு பொருளை கொடுத்து எப்பா பாதுகாத்துக்கப்பா அப்படின்னு சொன்னா புத்தி இருக்கு, அவன் உண்மையிலேயே ஒழுங்கான மனுஷனா இருந்தா கடைசி வரைக்கும் பாதுகாப்பான். ஏகத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்த பொழுது அதன் ஆரம்ப கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறை நிராகரிப்பார்களான அந்த மக்களிடம் வாங்கி இருந்த நற்பெயரே ஆமீன் என்கின்ற அமானித பெயர் தான். அல் அமீன், இவங்க யாரு? இது முஹம்மத் அப்படின்னு சொல்வதை விட
அவர்களெல்லாம் புலகாங்கிதத்தோடு சொன்ன வார்த்தை, இதோ அமீன் வருகிறார், இதோ அமீன் வருகிறார், இதோ அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய நம்பிக்கையாளர் இதோ வருகிறார் அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முஹம்மது என்பதை அவர்கள் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களின் நாவுகள் கூட அவர்கள் அமீன் என்பதை யாரும் மறுக்கவில்லை. அதனால தான் ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிற பொழுது நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா, அதற்கான அடையாளம் என்ன, ஆதாரம் என்ன கேட்கதானே செய்வாங்க. அப்படி கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவு உதிர்த்த பதில் என்ன தெரியுமா? உங்களோடு தானே நான் வாழ்ந்தேன், உங்களோடு தானே நான் பயணித்தேன், உங்களோடு தானே நான் இருந்தேன், என்னைக்காச்சும் என்கிட்ட ஏதாச்சும் நீங்க மாற்றத்தை கண்டிருக்கிறீர்களா என்று தன் அமானிதத்தை தான் ஏகத்துவத்தின் உச்சபட்ச அடையாளமாகவே முன்னிறுத்தி காட்டினார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்ட என் நாவு சொல்கிற இந்த வார்த்தையில் மாத்திரமா மோசடி வந்துவிடப் போகிறது என்றார்கள். சங்கைக்குரிய பெருமக்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு இஸ்லாமியர்களிடம் காணாமல் போன ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதே ஒரு மிருகத்துல கொடுத்துட்டு போனா நிக்குமா? ஒரு நாய்கிட்ட எலும்பு துண்டை வச்சு யாரும் தொற்றக்கூடாத, எல்லா நாய்கிட்டையும் சொல்லிட்டு போறேன் யாரும் தொற்றக்கூடாதுன்னு, கம்ப வச்சு நிக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கும். கம்ப தூக்கிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பிட்டு இங்கிட்டு திரும்பக்குள்ள அது சண்டை பிடிச்சி அது எங்க யாரோ ஒண்ணு கொத்திட்டு போயிடும். அதுகிட்ட அமானிதத்தை பார்க்க முடியுமா? நம்பிக்கையை பார்க்க முடியுமா? நம்பிக்கை துரோகம் தான் இருக்கும். அது அதோட குணம், அது அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். இவன் மனுஷன் அதை விட மோசமாவும் போயிடுறான்னு, நம்பிக்கையை கொடுத்த மோசடி செஞ்சுட்டு போயிடுறான்னு எத்தனையோ நபர்கள் சொல்றாங்க. நாங்க நம்பி அவருடைய பேர்ல எங்க பேர்ல எழுதாம நாங்க வாங்கினதை கூட ஒரு இதா வச்சிருந்தோம், இன்னைக்கு உறவினர்களே தரமாட்டேங்கிறாங்க. அது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சூறையாடிட்டாங்க, அவங்க பசங்க சூறையாடிட்டாங்க, எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு தரமாட்டேங்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வருது. மிருகத்தை விட மோசமா போயிடுறான்ல, எந்த நாயை சொல்றோமோ அதை விட மோசமா போயிடுறான்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அமானித மோசடி என்பதை மிக வன்மையாக நாம் எல்லாம் அதை வெறுத்தொதுக்க வேண்டும். நம்மிடம் அந்த குணம் இருந்து விடக்கூடாது. நாளை மறுமையில் இறை சமூகத்தில் நாம் செல்கிற பொழுது கூட இந்த அமீனாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உம்மத்துகள் நாங்கள் என்று தங்களையும் அமீன்களாக அடையாளப்படுத்தி காட்ட வேண்டிய மகா பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய பெருமக்களே, மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கோடை விடுமுறையின் மூலமாக நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் காலையிலும் மாலையிலும் நடைபெறுகிற அந்த மதரசாக்களில் வயது வந்தவர்கள், சின்ன பிள்ளைகள் அனைவர்களும் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். நல்ல வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மார்க்கங்கள் உங்கள் செவிகளில் வந்து சேருகிறது, செயல் வடிவில் வந்து சேருவதற்கு இது மாதிரி மதரசாக்கள் துணை நிற்கும். அல்லாஹு தஆலா அதற்கெல்லாம் நம்மை சரியாக அமைத்துக் கொள்வானாக. அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் வருகிற 6ஆம் தேதி ஏஎம்சிஏ பள்ளி, அது எந்த இடம், அசோக் நகர், அந்த இது அங்க வந்து இன்ஷா அல்லாஹ் வட்டாரத்தின் சார்பில், கோடம்பாக்க வட்டார ஜமாஅத்துல் உலமாவுடைய சார்பில் ஹாஜிகளுக்கான வழி அனுப்பு நிகழ்வு இருக்குது. ஹாஜிகள் யாராவது இருந்தால் நீங்க இன்ஷா அல்லாஹ் அந்த 6ஆம் தேதி காலையில் நடைபெறுகிற அந்த நிகழ்வில் பங்கெடுக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதையும் அன்போடு அறிய தருகிறோம். ஆண்களுக்கும் பெண்களுக்குமான தனி இட வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அன்போடு அறிய தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.